சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே குடிபோதையில் மது அருந்த பணம் கேட்டு தாய் மீது தாக்குதல் நடத்திய மகனை உருட்டுக்கட்டையால் அடித்து கொலை செய்துள்ளார் தாய். குடிபோதை வெறி கொலையில் முடிந்தது எப்படி? சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் காவடிக்கானூர் பகுதியைச் சேர்ந்தவர் விவசாயி பழனியப்பன். இவரது மனைவி 70 வயதான காளியம்மாள். இவருக்கு சாந்தி என்ற மகளும் முத்துச்சாமி என்ற மகனும் உள்ளனர். மகள் சாந்தியை நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் திருமணம் செய்து கொடுத்து விட்டனர். மகன் முத்துச்சாமிக்கும் திருவண்ணாமலை பகுதியைச் சேர்ந்த சுமதி என்ற பெண்ணிற்கும் திருமணமாகி ஒரு மகள் உள்ளார். இந்நிலையில் முத்துச்சாமிக்கும் சுமதிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பே பிரிந்து சென்று விட்டார். இதனால் முத்துச்சாமி திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியைச் சேர்ந்த கோமதி என்ற கோவிந்தம்மாளை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 10 வயதில் ஒரு மகனும் 3 வயதில் ஒரு மகளும் உள்ளனர். முத்துச்சாமி தனது குடும்பம் மற்றும் தனது பெற்றோருடன் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் முத்துச்சாமி தினமும் குடித்துவிட்டு வந்து வீட்டில் உள்ளவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதுடன் தகாத வார்த்தைகளால் பேசி தினமும் ரகளை செய்து வந்துள்ளார். இதனால் மனம் நொந்து போன தந்தை பழனியப்பன் தனது மகள் சாந்தி வீட்டிற்கு சென்று வசித்து வருகிறார். இதேபோல இரண்டாவது மனைவி கோவிந்தம்மாளும் 6 மாதங்களுக்கு முன் கோபித்து கொண்டு தந்தை வீட்டிற்கு சென்று விட்டார். இதனால் காளியம்மாள் மட்டும் தனது தோட்டத்தில் விவசாயம் செய்து கொண்டு தனது மகன் முத்துச்சாமிக்கு சாப்பாடு செய்து கொடுத்து கொண்டு உடன் இருந்து வந்துள்ளார். இத்தனைக்கு பிறகும் முத்துச்சாமி குடிப்பதை நிறுத்தவில்லை. தினமும் குடித்துவிட்டு வந்து போதையில் தாயை அடித்து பணம் கேட்டு துன்புறுத்தி வந்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணிக்கு வழக்கம் போல கழுத்து வரை குடித்துவிட்டு போதையில் வந்த முத்துச்சாமி தாய் காளியம்மாளை அடித்து துன்புறுத்தி உள்ளார். பொறுத்து பார்த்த காளியம்மாள் ஒரு கட்டத்தில் பொறுமையை இழந்தார். ஆத்திரம் தலைக்கேறிய காளியம்மாள் போதையில் சலம்பிக் கொண்டிருந்த முத்துச்சாமியை மகனென்றும் பாராமல் அருகில் கிடந்த உருட்டுக்கட்டையை எடுத்து தலையிலேயே சரமாரியாக சாத்தியுள்ளார். ரத்தம் தெறிக்க அலறியபடி கீழே விழுந்த முத்துச்சாமி துடிதுடித்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கொங்கனாபுரம் போலீசார் முத்துச்சாமியின் சடலத்தை மீட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காளியம்மாளை கைது செய்த போலீசார் அவரிடம் கொலை குறித்து விசாரித்து வருகின்றனர். குடிபோதையில் பணம் கேட்டு தினந்தோறும் தாயை அடித்து துன்புறுத்தி வந்த மகனை பெற்ற தாயே கட்டையால் அடித்து கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.